கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்றால் நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார். அவரை பற்றி நினைவு கூறும் விதமாக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. ராயல் சல்யூட் கேப்டன். தமிழ் சினிமாவோட என்றென்றும் சிறந்த மனிதர் கேப்டன் விஜயகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயகாந்த் அவர்களுடைய பூர்வீகம் ஆந்திராவாக இருந்தாலும் அவர் நாயக்கர் இனத்தவராக இருந்தாலும் அவர் பிறந்தது மதுரையில் 1952 ஆகஸ்ட் மாதம் 25 பிறந்தார். இவருடைய அப்பா பேர் அழகர் சாமி, அம்மா பேர் ஆண்டாள். இவருடைய இயற்பெயர் விஜயராஜ் அழகர் சுவாமி. மதுரையில் ஓரளவுக்கு செழிப்பான குடும்பம் தான். ஒரு ரைஸ் மில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சினிமா ஆசையினால் சென்னைக்கு வந்தார். ஆரம்பத்தில் தன்னோட நிறத்தினால ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டார். அன்னைக்கு ரொம்ப முன்னேறி வந்துகிட்டு இருந்தார். ரஜினியே தன்னோட இன்ஸ்பிரேஷனை நினச்சி அவர் மாதிரியே போஸ் கொடுத்து போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த விஜயகாந்த் தன்னோட பேரையும் விஜயகாந்த்னு மாற்றிக்கிட்டாரு. ஆரம்பத்தில் துண்டு வேஷங்களில் தான் நடிக்க இவருக்கு சான்ஸ் கிடைச்சது. இவருடைய முதல் படம் இனிக்கும் இளமை வில்லனாக நடிச்சிருந்தார். அப்புறம் அகல் விளக்கு, சாமத்திப்பு படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆனதுனால பெரிய அளவில் இவர் கவனிக்கப்படலை. அப்புறம் 1980 வந்த தூரத்து இடி முழக்கம் படம் தான் இவருக்கு ஓரளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அப்புறம் ஒரு படத்தில் ரஜினிக்கு தம்பியா 2 நாள் நடித்து பின்னால் நீக்கப்பட்டார். பின்னால் 1981 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நடித்த படம் சட்டம் ஒரு ஈடுட்டாரே. அந்த வருஷம் இண்டஸ்ட்ரி கிட்ட அடித்து சாதனை பண்ணது மட்டும் இல்லாமல் இவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படம் 4 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அப்புறம் சிவப்பு மல்லி, ஜாதிக்கோரி நீதி படங்களில் பெரிய புரட்சிகரமான ஹீரோவாக ஆனாலும் கொஞ்சம் கூட தயங்காமல் ஓம் சக்திங்கிற படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார் விஜயகாந்த். அப்புறம் ராமநாராயணன், எஸ்.ஏ. சந்திரசேகர், புதிய இயக்குநர்கள் ஆர். சுந்தரராஜன், மணிவண்ணனுடைய ஆஸ்தான நடிகர் ஆனார் விஜயகாந்த். ஒரு பக்கம் 100வது நாள், நாளை உணர்ந்த நாள், நல்ல நாள், மதுரை வீரன் அதிரடியான கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள்ல இவர் நடிக்கலை. அதனால் ஃபேமிலி ட்ராமா, காதல் படங்கள்லையும் மென்மையான நாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். அதனால் இவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் உருவாக்கி கொடுத்த படங்கள் தான் வைதீகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலை படங்கள். இதில் வைதீகி காத்திருந்தால் படத்தை பற்றி ஒரு சிறப்பான ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட கதை ரெடியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்குரிய பாடல்கள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 பாட்டை முடிச்சுட்டு இந்த 5 பாட்டும் ஒரே படத்தில் வர்ற மாதிரி கதை ரெடி பண்ணுற இயக்குனருக்கு மட்டும்தான் இந்த 5 பாட்டையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார் இளையராஜா. இந்த 5 பாட்டையும் வச்சு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி இளையராஜாட்ட சொல்லி ஓகே வாங்கி பாட்டையும் வாங்கிட்டு வந்தார் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன். நேராக ஏவிஎம் நிறுவனத்திட்ட போனார். அதான் அவருக்கு ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து கிடைக்க போகிற முதல் சான்ஸ். அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பின்னால் சுதாரிச்சு ஹீரோ யாருன்னு கேட்டவுடனே விஜயகாந்த் ஆர். சுந்தரராஜன் சொன்னார். உடனே ஏவிஎம் நிறுவனம் வேண்டாம், விஜயகாந்த் வேண்டாம், இந்த கேரக்டருக்கு சிவகுமாரை கொடுங்க, நாங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் ஆர். சுந்தரராஜன் பிடிவாதமாக இந்த படத்துக்கு ஹீரோ விஜயகாந்த் தான் சொல்லி வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் ஆர். சுந்தரராஜன். அப்புறம் வேறு ஒரு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரித்தாங்க. வைதீகி காத்திருந்தால் படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட பாடல்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா நம்ம காதில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படி விஜயகாந்தை நிராகரித்த ஏவிஎம் நிறுவனம் தான் இதே விஜயகாந்தை வச்சு பின்னால் நிறைய படங்கள் நாயகனை வச்சு தயாரித்தாங்க. அப்புறம் அம்மன் கோவில் கிழக்கால முதல்ல ரஜினி நடிக்க வேண்டிய படம் கை மாறி விஜயகாந்துக்கு வந்தது. அந்த படம் தான் 1986 இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த படம். அதே வருஷம் கல்லூரி மாணவர்கள் இயக்கத்தில் ஆபாவானம் தயாரித்த படம் தான் ஊமை விழிகள். படம் ஃபுல்லாக புது பசங்க அப்படிங்கிறதுனாலையும் முடி நிறைச்ச போலீஸ் விஷங்கிறதுனாலையும் எந்த ஹீரோவும் இந்த கேரக்டரை நடிக்க மறுத்துட்டாங்க. விஜயகாந்த் தான் தைரியமாக நடித்து கொடுத்தாரு. படம் தொடங்கி பாதிக்கு மேலே தான் வருவார் இந்த படத்தில் விஜயகாந்த். ஆனால் அந்த படம் அந்த வருஷம் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய கிராஃப் ரொம்ப ஏற ஆரம்பிச்சது. அவர் படங்களுக்கு ஒரு பெரிய பிராண்டு உருவாச்சு. அடுத்து உழவன் மகன், பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே மாதிரியான மாஸ் படங்கள் பெரிய ஹிட் ஆகிறதுனால மைக் மோகனுக்கு அப்புறம் ரஜினி கமலுக்கு இணையான ஒரு பெரிய பிராண்டட் நடிகராக விஜயகாந்த் வளர்ந்துட்டார். அப்புறம் சத்திரியன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மாநகர் காவல், சேதுபதி ஐபிஎஸ் படங்களால் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பி சென்டர் லெவல் ஹீரோவிலேருந்து ஏ சென்டர் லெவல் ஹீரோவாக கம்ப்ளீட்டாக மாறிட்டார்.
பிறகு திருமூர்த்தி, காந்தி பிறந்தவன், தமிழ்ச்செல்வன், ரமணான்னு போலீஸ் கேரக்டர் அல்லாத ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருந்தாரு. அது கூடவே தாயகம், அலெக்சாண்டர், உளவுத்துறை, வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மாலேருந்து ஆரம்பிச்சு தான் இயக்கி 2010 வெளிவந்த விருத்தகிரி படம் வரைக்கும் தமிழ்நாட்டோட டிஜிபி உண்மைக்கு விஜயகாந்த் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு போலீஸ் கேரக்டர்ல அப்படியே ஃபிட் ஆயிருந்தாரு விஜயகாந்த். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜிலேருந்து இப்போ சிம்பு வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் போலீஸ் கதாபாத்திரங்கள் எத்தனையோ விதமா நடிச்சிருந்தாலும் போலீஸ் கேரக்டர்னா சிவாஜிக்கு அடுத்து விஜயகாந்த் தான் மக்கள் மனசுல ஆழமா பதிச்சாரு. இந்த இடத்துல விஜயகாந்த் ஒரு சிறப்பான சாதனை சத்தமே இல்லாம பண்ணியிருந்தார். அதாவது இன்றைய மாஸ் ஆக்ஷன் ஹீரோக்கள் விஜய், அஜித், விக்ரம், சூர்யான்னு யாருமே செய்யாத ஒரு சாதனை. அது மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்த சாதனை. ஹாலிவுட் நடிகர்கள் மட்டுமே செய்த ஒரு சாதனை. அதாவது ஹாலிவுட்ல 80, 90, 2000 உச்சக்கட்ட ஆக்ஷன் ஹீரோக்களா இருந்த சில்வஸ்டர் ஸ்டாலோன், அர்னால்டால என்னதான் சீரியஸான ஆக்ஷன் படங்கள் நடிச்சு பேர் வாங்கியிருந்தாலும் ரசிகர்களை ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்க நடுவில் அப்பப்போ காமெடி படங்களே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே தான் விஜயகாந்த் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் ஊமை விழிகள், பூந்தோட்ட காவல்காரன், சத்திரியன், புலன் விசாரணைன்னு பக்க ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் நடுவில் நானே ராஜா, நானே மந்திரி, தெற்கத்திக்கெல்லாம் எங்கிட்ட மோதாதேங்கிற மாதிரி காமெடி படங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தார் கேப்டன். இதனால தன்னோட மாஸ் ஆக்ஷன் ஹீரோ பாதிக்கப்படுறது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. உழவன் மகன்கிற ஆக்ஷன் படம் வந்த அதே நாள்ல தான் நினைவே ஒரு சங்கீதம்னு ஒரு ஃபேமிலி டிராமா ஹிட் ஆனது. பின்னாலே காவிய தலைவன், என் புருஷன் தான் இணக்கப்பட்டுதான், சின்ன கவுண்டர், வானத்தை போல, மரியாதை, எங்கள் ஆசன், குடும்ப படங்களே நடிச்சு கலக்கியிருந்தார் கேப்டன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆக்ஷன் ஹீரோக்கள் ஏன் இப்படி பண்றது இல்லை? ஒரே சீரியஸான ஆக்ஷன் படமாக நடிச்சு சீரியஸாக முகத்தை வச்சுட்டு சாவடிக்கிறாங்க. ஒருவேளை இவங்களோட ஆக்ஷன் படங்கள் காமெடி படங்கள் மாதிரி இருக்குங்கிறதுனால தான் தனியாக காமெடி படங்கள் பண்ணுறது இல்லையா என்னன்னு தெரியல. செந்தூர பூவை படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டனும் மக்களாலையும் துறையினராலே அழைக்கப்பட்டார். என்ன ஒரு நடிகர் சங்க தலைவராக இவரோட செயல்பாடுகள் அவ்வளவு அற்புதமா இருந்தது. கடனை தத்தளிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் சங்கத்தை 2002 ரஜினி, கமல் உட்பட்ட அனைத்து முன்னணி நட்சத்திரங்களையும் திரட்டி வெளிநாட்டில் கலைவிழா நடத்தி அதில் கிடைச்ச படம் மூலமா கடனை அடிச்சவர் தான் விஜயகாந்த். அப்படி விஜயகாந்த் கையால வளர்ந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்னைக்கு விஷால் மாதிரியான ஆட்களால் எப்படி சின்னாபின்னம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வர்ற புது இளம் இயக்குநர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தினமும் வயரான சாப்பாடு போடுற இடம் தான் விஜயகாந்த் வீடு. தமிழ் சினிமாவில் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஊக்கப்படுத்துறது விஜயகாந்த் தான். 2001 கலைமாமணி விருது, அதே வருஷம் மத்திய அரசு கையால சிறந்த குடிமகனுக்கான விருது வாங்கியிருக்காரு. 2011 கௌரவ டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. 7 தடவைகள் சிறந்த நடிகருக்கான விருதுகள் வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவுடைய அந்தந்த காலகட்ட முன்னணி நடிகர்களான சிவாஜி கணேசன்ல இருந்து ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ், கார்த்திக், முரளி, சரத்குமார், மோகன், ராம்கி, அருண் பாண்டியன், விஜய், சூர்யான்னு ஏகப்பட்ட பேரோட இணைந்து நடித்திருக்காரு கேப்டன். விஜய்க்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்பாவை தாண்டி விஜயகாந்த் சிந்தூர பாண்டி படத்தில் நடிச்சது ஒரு முக்கியமான காரணம் சொன்னா அது பேரே ஆகாது. தமிழ் சினிமாவுடைய அந்தந்த காலகட்டத்தில் முன்னணியில் இருந்த முக்காவாசி இயக்குநர்கள் படங்களையும் நடிச்சிருக்காரு கேப்டன். பாரதி ராஜா, பாக்கியராஜ், எஸ்.ஏ. சந்திரசேகர், ராமநாராயணன், ஆர். சுந்தரராஜன், மணிவண்ணன், ஆர்.கே. செல்வமணின்னு 80-90 முக்கியமான இயக்குநர்கள். ஏ.ஆர். முருகதாஸ், பேரரசு 2000 காலகட்டங்கள்ல இருந்த முக்கியமான இயக்குநர்கள் இயக்கத்துல நடிச்சிருக்காரு. கே. பாலச்சந்தர் இயக்குனர் மனதில் உறுதி வேண்டும் படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவின் முதல் 3D படமான அன்னை பூமி படத்தோட நாயகனும் விஜயகாந்த் தான். எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் தன்னோட 100வது படத்தை வெற்றி படமாக்கிய ஒரே நடிகரும் விஜயகாந்த் மட்டும்தான். கருப்பு எம்ஜிஆர்னு மக்களால் அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவில் உள்ள நிறைய பேருக்கும் நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய பண உதவி செய்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிருக்காரு. சில படங்களுக்கு சம்பளமே வாங்கலன்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ணி வெற்றி படங்கள் தந்த கேப்டனுடைய ஒரே ஒரு படம் மட்டும் இதுவரையும் கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் பிரிண்ட் வரைக்கும் போட்டு முடிஞ்சு வெளியாகாத ஒரே ஒரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூங்கில் கோட்டை. சினிமாவில் நிறைய சாதனைகள் பண்ண கேப்டன் அரசியல் களத்தில் அடியெடுத்து வச்சாரு. கருணாநிதி, ஜெயலலிதாங்கிற இரு பெரும் ஆளுமைகளையும் எதிர்க்க துணிந்து எடுத்த ஒரு நல்ல தைரியமான முடிவு. ஆனால் தவறான சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா அவரை வச்சு நிறைய படங்கள் எடுத்து விஜயகாந்த் வளர்த்து ஆளாக்கின விஜயகாந்தோடைய மென்டரான இப்ராஹிம் ராவுத்தரை புரியாம இருந்து அரசியல் களத்தில் குதிச்சிருந்தாருன்னா
விஜயகாந்த் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாரு. இவங்க 2 பேரும் பெரிய முக்கியமான காரணமா இருந்தது விஜயகாந்தோட மனைவியான பிரேமலதா அவர்கள் தான். இந்த என்னாசை மச்சான் படத்தோட கலெக்ஷன் விவகாரத்துல இருந்து இந்த 2 பேருக்கு சண்டையை முட்டி விட்டு பிரிய வச்சதே பிரேமலதா அவர்கள் தான். 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. 2006 ஒரே ஒரு தொகுதியான விருத்தாச்சலத்தில் மட்டும் ஜெயிச்சாரு. அடுத்து வந்த 2011 தேர்தலில் வடிவேலுடைய பிரச்சாரத்தை மீறி 41 இடங்களில் போட்டிட்டு 29 தொகுதிகளில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார். நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார். ஆனால் 2016 அசம்பிளி எலெக்ஷனில் படுதோல்வியை சந்திச்சார். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அம்மா மாதிரியே நம்ம கண்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தார். இடையில கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ, கமல் கட்சி ஆரம்பிச்சப்போ, ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பன்னு அவருடைய வீடியோக்கள் படங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரை பற்றி தெரிய வந்தது. இன்னைக்கு மொத்தமாக நம்மளை விட்டு புரிஞ்சிட்டார் கேப்டன் அவர்கள். அடுத்த ஒரு வேதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா உலகில் அதிக முறை மனதார சாகடிக்கப்பட்ட மனிதர் இவர் தான். முதல் தடவையே இவர் கட்சி தொடங்குற நாள்ல இருந்து இவர் பெரிய அளவில் வளர்ந்துருவாரோன்னு பயந்து வடிவேலுவை வச்சு ஆளும் வர்க்கம் இவரை மனசார சாகடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவரை தன்னுடைய கட்சியோட கூட்டணி வைக்க சொல்லி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லி டயலாக்லாம் பேசி கவுக்க பார்த்தாங்க. அப்படியும் விஜயகாந்த் மசியல. அடுத்து ஆளும் அரசான திமுக எடுத்த நாக்குங்கிற ஒரு மோசமான ஆயுதம் தான் வடிவேலு. ஆனாலும் அந்த 2011 எலெக்ஷன்ல பிரம்மாண்டமான வெற்றி பெற்றார் விஜயகாந்த். இத்தனை விஷயங்கள் நடந்திருந்தோ தன்னை அழிக்க நினைச்ச கலைஞர் கருணாநிதி இருந்த அன்னைக்கு விஜயகாந்த் அழுகையை பார்க்கும்போது தானே நமக்கே அழுக வந்துடும். 5 தடவை முதலமைச்சர் இருந்தார். 5 தடவையும் தன் சின்ன கட்டுப்பாப்பா நடந்து அவர் என்ன கூப்பிடுறதான ஆபத்துக்கு தங்கப்பணம் கூட நான் கொடுத்தேன். விழாலாம் எடுத்தேன், தங்கப்பணம் விழாலாம் எடுத்தேன். அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. அந்த அளவுக்கு விளந்தி அழுதுருக்காரு விஜயகாந்த். ஸ்டாலின் கூட தன்னோட அப்பாவோட மரணத்துக்கு இப்படி அழுதுருப்பாருன்னு தெரியல. விஜயகாந்த் 2வது முறை மனதார சாகடிக்கப்பட்டது 2014-16 காலகட்டங்களில் தான். இவர் பத்திரிகை பேட்டிகளில் இவர் காட்டின இவர் உண்மையான அக்கறையான கோபத்தை கண்டு ஒரு சோசியல் மீடியாக்கள் மீம்ஸுகளாலே ஒரு மனசார சாகடிச்சிட்டாங்க அந்த மீடியா உலகம். அடுத்து இவர் 3வது முறையாக சாகடிக்கப்பட்டது இவருடைய குடும்ப உறுப்பினர்களால் தான். இவர் ஆசையாக கட்சியை உருவாக்குனாரு, இவர் ஆசையாக கட்சியை வளர்த்தாரு, கட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் தான் வளர்த்த கட்சியே, தான் உண்டாக்கின கட்சியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கையை விட்டு போக ஆரம்பிச்சது, ஆளுமை மாற ஆரம்பிச்சது. அதனால இவர் 3வது தடவையாக மனதார இருந்தார். இன்னைக்கு நிரந்தரமா நம்மளை விட்டு புரிஞ்சுட்டாரு. இனியாவது இவரை நிம்மதியா சொர்க்கத்திலேயாவது வாழ விடுங்க. இவருக்காகவே சொர்க்க வாசல் இன்னைக்கு திறந்துருக்கு. ஆனா மனசார சொல்றேங்க, அன்னைக்கு கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்ப கட்சி துவங்க பயந்துக்கிட்டு அப்புறம் அரசியலுக்கு வர்றேன், கட்சியை தொடங்குறேன்னு சொல்லி திடீர்னு கொரோனாவுக்கு பயந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கு பட்டணாம்ப போட்ட ரஜினியை விட ஒரு MP சீட்டுக்காக டிவியை உடைச்செல்லாம் மறந்து வெக்கமே இல்லாம ஆளும் வர்க்கம் பின்னால் அலையின கமலஹாசனை விட ஒரு 100 மடங்கு சிறந்தவர். தன்னை எதிர்கட்சி தலைவராக்கின அம்மாவே சட்டசபையில் தைரியமாக கேள்வி கேட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு நான் சங்கரங்கொல்லை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். தோல்வியை ஒப்புத்துக்கல. பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கொல்லைன்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் சிறந்த மனிதர். ஒரு சிறந்த மனிதரை, ஒரு சிறந்த அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேப்டனுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.